இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் நோகா லிகாய் ஃபால்ஸ். மேகாலயால ரங்கதே அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்க ஃபால்ஸோட பேரு தான் நோகா லிகாய். நோகா லிகாய் அப்படின்ற ஒரு பேரு இந்த ஃபால்ஸ்க்கு ஏன் வந்துச்சு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ரங்கதே கிராமத்துல ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு அதே ஊரை சேர்ந்த ஒரு பையனை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. இவங்களுக்கு அந்த துயரம் தாங்கவே முடியல. நம்மளும் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன்னால ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. லிகாயோட ரிலேஷன் அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இருக்க நிறைய பேர் அவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லிகாய் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைய பாத்துக்கிற நல்ல ஒரு ஆளா இருந்தா நான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லிகாயோட ரிலேஷன் ஒரு பையனையும் பாக்குறாங்க. அந்த பையனும் இந்த குழந்தைய என்னோட குழந்தை மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால லிகாய் அவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா அதுக்கப்புறம் அந்த நபருக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா லிகாய் அந்த குழந்தை கூடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாரு. இதனாலேயே அந்த குழந்தைய கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானும் பண்றாரு. அதுக்கு தகுந்த நேரம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டும் இருக்காரு. ஒரு நாள் லிகாய்க்கு பக்கத்து ஊர்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்போ இந்த குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. லிகாய் கிளம்பின உடனே அவளுடைய ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய கொன்னு குக் பண்ணிடுறாரு. லிகாய்க்கு இந்த மேட்ரு தெரியவே இல்லை. ஈவினிங் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது வீட்டுக்கு வெளியவே பயங்கரமாக வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன குக் பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க போல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை ரூமில் தானே தூங்கிட்டு இருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண மீட்டை அவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இது எல்லாத்தையுமே சைலண்ட்டாக உட்காந்து நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கு. அப்போ வெத்தலை பாக்கை எடுக்கும் பொழுது அது பக்கத்துல குழந்தையோட ஒரு விரல் விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க லிகாய். அவங்க ஹஸ்பண்டை பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ஹஸ்பண்ட் அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே லிகாய்க்கு பயங்கர கோபம் வந்து ஒரு அருவாளை எடுத்து ஒரே வெட்டில் அவங்க ஹஸ்பண்டோட தலையை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பயங்கரமாக ஷவுட் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அவங்க ரொம்பவே அழுது ரோட்லேயே பயங்கரமாக அந்த கத்தியை தலைக்கு மேலே சுற்றிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும் போது ஊர் மக்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு லிகாய் அப்படின்னு கத்திட்டு பின்னாடியும் ஓடுறாங்களாம். இப்படியே ஓடி போய் காட்டுப்பகுதிக்குள்ள என்ட்ராகி அந்த ஃபால்ஸ்ல விழுந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்களாம். அவங்களோட உடம்பும் கிடைக்கல அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஃபால்ஸ்க்கு நோகா லிகாய் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. அதாவது அங்க பேசுற லாங்குவேஜின் படி நோ அப்படின்னா ஜம்ப் பண்றதுன்னு அர்த்தமா, கா அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிற வார்த்தையா, லிகாய் அப்படின்றது இந்த பெண்ணுடைய பேரு. இதனாலதான் இந்த ஃபால்ஸ்க்கு நோகா லிகாய் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. இதுதான் மேகாலயால அமைஞ்சிருக்க நோகா லிகாய் ஃபால்ஸுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை.